கண்டிப்பாக ராஜேஸ்வரி. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு விவகாரம் 2வது நாளாக தொடரும் ஆய்வு. சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்படாமல் கணக்குகள் காண்பிக்கப்பட்டுள்ளதாக ஒரு அம்பலம் வெளியாகியுள்ளது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் 2016 முதல் 2020 வரை அதிமுக ஆட்சி, ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாமல் ஊராட்சி செயலாளர் மற்றும் தனி அலுவலர் உள்ளிட்டோரால் நடந்த நிர்வாக முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அப்போதிருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கீழ்வேலூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆதமங்கலம், பட்டமங்கலம், கொடியாலத்தூர், கோவில் கண்ணாப்பூர், தெற்கு பண்ணையூர், வலிவலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் 146 வீடுகள் முறைகேடு நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பட்டமங்கலம் மற்றும் ஆதமங்கலம் ஊராட்சியில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சுமார் 49 வீடுகள் முறைகேடு நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று காந்தி ஜெயந்தி விடுமுறை என்பதால் சோதனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்று 2வது நாளாக மீண்டும் மயிலாடுதுறை மாவட்ட பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள்பிரியா உள்ளிட்ட குழுவினர் கோவில் கண்ணாப்பூர், தெற்கு பண்ணையூர் ஊராட்சிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் இப்போது பார்க்க முடிகிறது. இந்த ஆய்வில் சுமார் 37 வீடுகள் தெற்கு பண்ணையூர் ஊராட்சியிலும் 15 வீடுகள் கோவில் கண்ணாப்பூர் ஊராட்சியிலும் கட்டப்பட்டு இருப்பதாகவும் கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது ராஜேஸ்வரி. தற்போது அதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்காமலேயே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்வது அம்பலமாகி உள்ளது. மொத்தமாக எத்தனை வீடு மோசடி நடந்துள்ளது, யார் யார் இந்த புகாரில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பது விசாரணை முறையில் தெரிய வரும் ராஜேஸ்வரி. இதன் தொடர்ச்சியாக நாளை வலிவலம் மற்றும் கொடியாலத்தூர் ஊராட்சிகளில் ஆய்வு நடைபெற உள்ளது. அதன் முடிவில் மொத்தம் அதன் விவரங்கள் என்ன என தெரிவிக்கப்படும் என யார் மேல் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது, எத்தனை வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்காமல் கணக்கில் முறைகேடு செய்யப்பட்டுள்ளது போன்ற விவரங்கள் நாளை விவரமாக தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜேஸ்வரி. மேலும் இந்த ஆய்வு நடவடிக்கையின் எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சிகளிலிருந்து பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் சார்ந்த புகார்கள் எழுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.